வெற்றி, கடமைக்கு செஞ்சா தோல்வி. டாக்டர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. நான் ஒரு நடிகனாக என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சேன்னு நினைக்கிறேன், ஜெயிச்சிருக்கேன். வெற்றி ஒண்ணுதான் படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. இது ஒரு கால்பந்து விளையாட்டை போல மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கோல் போடுறதுக்கு 10 பேரோட பங்களிப்பு இல்லாம அந்த கோல் போட முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த கோல் போட்டதுக்கு நான் தான் சொந்தம்னு கொண்டாடிக்கவும் முடியாது. ஆனா என்னன்னா அந்த கோல் போடுறதுக்கு 10 பேரோட பங்களிப்பு இருக்கிற அதே நேரத்தில் 11 பேர் அதை தடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதை விட பல மடங்கு எதிர்ப்பும் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. என்ன பண்றது, அதையெல்லாம் தாண்டி தான் வரணும். தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் உங்களை அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லல. தட்டியும் பறிக்காதீங்க, விட்டும் கொடுக்காதீங்க. நம்ம கையில என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்மளை வெட்ட வர்ற எதிரி கிட்ட நம்ம வெள்ளை கொடி காட்டிட்டு நிற்க முடியாது இல்லையா? அதான் அவனோட போக்கிலேயே விட்டுறணும். சாஃப்டா பேசினா சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசினா நம்மளும் வேற மாதிரி. உலகத்துல நல்லவன் கடைசியில தான் ஜெயிக்கிறான், கெட்டவன் அதுக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான்னு ஒரு வருத்தம் இருக்கு. நல்லவன் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போறான், கெட்டவன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய ரசிகனா மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறும். மனைவி கடவுள் தந்த வரம், தாய் கடவுளுக்கு நிகரான வரம், நண்பன் கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும், முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண காவல்துறையினருக்கும், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட ரசிகர் மன்ற மக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும். ஏன்னா நான் எல்லாரையும் மீட் பண்ணணுன்ற ஆசையில் தான் அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னுடைய நண்பரும் நடிகரும் சதீஷ், என்னுடைய இன்னொரு நண்பர் ஜெகதீஷ், 2 பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் எங்கள் எஞ்சில் கூடியிருக்கும் எல்லாருக்கும்